ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தா மிஸ்டர் ஜெகநாத்னு ஒரு சார் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம்னா என்ன, ஸ்கூல் படித்தா என்ன வந்து நம்ம அடுத்து எப்படி போப்போம்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் சார் இருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒழுக்கம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்தா என்னவாக போகிறோம், நம்ம எப்படி படித்தா என்ன மாதிரி இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அப்போ தான் வந்து படிப்பு என்னென்னு புரிஞ்சுது. அதை அப்போ படித்ததாக தான் நான் இந்த நிலைமைக்கு போது. ஸோ நான் ஸ்கூல்லேருந்தே படிச்சிருந்தா இன்னும் அடுத்தடுத்து போயிருப்பேன். என்னுடைய செயல்பாடுலாம் நான் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் எனக்கு கூட கான்டாக்டில் தான் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தா விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி எல்லா ஆசிரியருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷயத்த அவங்க அனுபவத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அடுத்த நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் நம்ம நல்ல நிலைமை இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா வந்து கற்றுக்குங்க. ஸோ அவங்களுடைய எல்லா ஆசிரியருமே ஒன்றாவது வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறதுன்னு பார்த்தா அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுக்கு அடுத்த தான்ன்றதை நம்ம எடுத்துக்கின்னு அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஒன் செகண்ட் வந்து பார்த்தா ஹாப்பி டீச்சர்ஸ் டே.